ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இது வந்து கங்கை நதியில் நடக்குது. ஒரு கேங் ஆஃப் ஃபீமேல் மீனவர்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிச்சிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஸோ அவங்க கையில் ஃபுல்லாகவே வந்து பாஸ்கெட்ஸ் ஆஃப் ஃபிஷ். ஓகேவா? ஸோ வந்து அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து செம்ம மலை. அப்போ அந்த பைபாஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு கார்டனை பார்க்குறாங்க. அந்த கார்டன் பக்கத்துலேயே ஒரு கூடாரம் இருக்குது. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சரி இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கூடாரத்திலேயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்புவோம் அப்படின்னு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாமே வெளியே பக் பண்ணிட்டு அவங்க வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு தூங்குறாங்க. ஸோ ராத்திரி வந்துட்டு தூங்குறாங்க. தூங்குறப்ப ஃபுல்லா செம்ம நல்ல ஸ்மெல், நல்லா பூக்களோட ஸ்மெல்லா இருக்கு, நல்லா அந்த புல்லோட ஸ்மெல், அந்த மாதிரி நல்ல நறுமணங்களா இருக்கு. ஸோ அவங்களும் தூங்க ட்ரை பண்றாங்க. ஸோ வாயில் அவங்க தூங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தே கேனாட் ஸ்லீப். ஸோ எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் அவங்களோட பாஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அவங்க தலையில் வச்சுக்கிட்டாங்க, தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. தலை பக்கத்தில் வச்சுட்டோடனே அவங்க தூங்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு மற்ற எல்லா பெண்மணியுமே வந்துட்டு லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்குமே. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் மற்ற எல்லாருமே வந்து போய் அந்த பாஸ்கெட் எடுத்து தலையில் வச்சுட்டு அண்ட் தே ஸ்லெப் ஆஃப். ஸோ வந்து ஸ்டெப் ஆஃப் பண்ணிட்டு காலையில் வந்து அவங்க எந்திரிச்சிட்டு அவங்க வந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. திஸ் இஸ் திஸ் இஸ் ஒன் ஸ்டாரி. ரெண்டாவது ஸ்டாரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில். இந்த டர்ட்டில் வந்துட்டு அது வந்து மாட்டுச்சாணியிலேயே தான் இருக்குமா. ஸோ ஒரு நாள் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரா, இந்த டர்ட்டில் எடுத்து கழுவி எடுத்துட்டு அதை வந்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் விடுறாராம். அந்த டர்ட்டிலுக்கு பிடிக்கல. அந்த டர்ட்டில் என்ன பண்ணுது, மறுபடியுமே இந்த மாட்டுச்சாணிக்குள்ளேயே வந்துடுது. அப்போதான் அதுக்கு வந்து நிம்மதியா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ஸ்டாரி. இந்த 2 ஸ்டாரியுமே இது வந்து என்னன்னா, இந்த ஸ்டாரியோட வேல்யூ என்னன்னா, ஒன் இஸ் ஹேபிட் அண்ட் ஆல்சோ நம்ம 5 சென்சஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாரியில வந்து அவங்களால அந்த ஸ்மெல் இல்லாம தூங்க முடியல. ஏன்னா தே ஆர் வெரி யூஸ் டு தட் ஃபிஷ் ஸ்மெல். ஸோ அந்த ஸ்மெல் இல்லாமல் அவங்களால தூங்க முடியல. ஈவன் தான் அவங்க இருந்த இடத்துல வந்து அவ்வளோ நல்ல வாசனை இருந்தாலும் தே கேனாட் ஸ்லீப். ரெண்டாவது இந்த டர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கான இடத்த விட்டு அது வெளியே போனால் அதால் வாழ முடியல, இட் கம் பேக். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட 5 சென்ஸ் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா நம்ம மறுபடியும் ஒரு ஹெபிச்சுவல் லைஃப்குள்ளேயே போகிறோம். ஈவன் இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல விஷயத்த கொடுத்தாலுமே நம்மளோட 5 சென்ஸோட அட்டாச்மெண்ட்னாலேயும் நம்மளோட இம்பியூரிட்டினாலேயும் நம்ம திருப்பி வந்து அந்த ஹெபிச்சுவல்குள்ளேயே போகிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.